பல வருடங்களுக்கு முன்னால் அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஈராமு என்பவர் வாழ்ந்தார். ஈராமு மிகவும் நேர்மையானவரும் கடினமாக உழைக்கும் ஒருவரும் ஆவார். அவருக்கு அதிகமான பணம் இருக்கவில்லை. இருந்தாலும் வாழ்க்கையால் திருப்தியாக இருந்தார். ஈராமுவின் குடும்பத்தில் அவரது மனைவி சுமன் மற்றும் 2 குழந்தைகள் இருந்தனர். ஈராமு செட் லால்சந்த் என்பவரிடம் மரம் வெட்டும் வேலை செய்தார். அந்த வேலைக்கு பதிலாக செட் லால்சந்த் அவருக்கு சம்பளம் கொடுத்தார். அதனால் அவர் குடும்ப வாழ்க்கையை நடத்தினார். ஒரு நாள், சுமன், நான் இப்பொழுதுக்கு வேலைக்கு போறேன். ஜீனி தாமம் ஆகிவிட்டது. நீ குழந்தைகளை பள்ளிக்கு சேர்த்து விடு. சரி, பள்ளிக்கு சேர்த்து விடுகிறேன். ஆனா 3 மற்றும் 2 நாட்களாகவும் சொல்றாங்க. பள்ளி ஆசிரியர் கட்டணம் கேக்குறாரு. ஆமாம், நீ கட்டணத்தை கொடுத்து வா. எங்கிருந்து கொடுப்பது? நீ சம்பாதிப்பதில தான் வீட்டை ஓட்டுறோம். அந்த சிறிய சம்பளத்தில் குழந்தைகளின் கட்டணத்தையும் செலவுகளையும் எப்படி நடத்துவது? சரி, இன்னைக்கு லால்சந்திடம் சம்பளம் அதிகரிக்க சொல்லி பேசுகிறேன். ஈராமு வேலைக்கு போனார். வேலை செய்யும் இடத்தில் பல்வேறு மரவெட்டர்கள் சென்று பேசுகிறார்கள். இன்று சம்பள நாள். செட் லால்சந்த் ஏதாவது ஓர் காரணம் கண்டுபிடிப்பார். பயமாக இருக்கிறது. மற்றொருவர், ஆமாம், அவர் எப்போதும் ஏதாவது காரணம் சொல்லி சம்பளத்தை குறைப்பார். இப்போது எல்லோரும் லால்சந்திடம் சென்றனர். ஜி, மாதம் முடிந்தது. எங்களுக்கு சம்பளம் கொடுங்கள். இப்போது என்னிடத்தில் பணம் இல்லை. இன்னும் 2 நாட்களில் கொடுக்கிறேன். எல்லோரும் நெகிழ்ந்த மனதுடன் வீடு திரும்புகிறார்கள். எவ்வளவு சம்பளம் கிடைத்தது? இல்லை சுமன், இன்னும் பணம் கிடைக்கவில்லை. குழந்தைகளின் பள்ளி கட்டணம் கட்ட வேண்டும். சுமன், 2 நாட்கள் பொறுமை கொள். 2 நாட்கள் கழித்து. இது உன் சம்பளம். ஆனால் இது குறைவாக இருக்கே. நீ ஓய்வு எடுத்தாய். என்னுடைய முழு வேலை செய்திருக்கிறேன். என் சம்பளம் குறைத்து விட்டீர்களே. இப்போ வாங்குறீங்களா இல்லையா? மரவேட்டர்கள் வேற வழியின்றி பணம் எடுத்துக் கொள்கிறார்கள். இவ்வளவு சிறிய சம்பளத்தில் வாழ்க்கை எப்படி ஓடும்? நாம் வேறு இடத்தில் கூட வேலை தேட வேண்டும். அடுத்த நாள் ஈராமு வேலை தேடி கிராமம் முழுவதும் சுற்றினார். எங்கேயும் வேலை கிடைக்கவில்லை. மனம் உடைந்துவிட்டு அவர் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பல பசுக்கள் ஓடுகின்றன. ஈராமு ஒரு குகைக்குள் ஒளிந்து கொண்டார். அங்கு அவர் ஒரு கூடை பார்த்தார். அதை தொட முயன்றதும், தொடாதே. ஈராமு பின்னடைவார். ஒரு ஜின் வெளிப்படுகிறான். நான் இந்த குகையின் காவலன். உன் மனம் தூயது, அதனால் நீ இங்கு நுழைந்தாய். ஆசாரியனே, நீங்கள் யார்? நான் ஒரு ஜின். இது ஒரு மாயாஜால கூடை. இதை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை முன்னேற்றிக்கொள். ஆனால் பேராசை செய்யாதே. சுமன், இது ஒரு மாயாஜால கூடை. அப்படியானால் நமக்கு தேவையான பொருளை இதில் வைக்க வேண்டும். நாம் சந்தன மரக்கட்டையை வைப்போம். அவர்கள் சந்தன மரத்துண்டை வைக்கிறார்கள். உடனே அதிகமான சந்தன மரங்கள் தோன்றுகின்றன. அடுத்த நாள் ஈராமு சந்தன மரங்களை விற்றார். அதிகமான பணம் வந்தது. அவர் பிள்ளைகளின் பள்ளி கட்டணத்தை செலுத்தினார். இப்போது நமக்கு தேவையானதை செய்யலாம். ஆமாம், ஆனால் நான் மட்டும் இல்லை, மற்ற மரவேட்டர்களுக்கும் இது பயனாக வேண்டும். நம்ம எல்லோரையும் சேர்த்து கொண்டு நல்ல ஒரு வியாபாரம் ஆரம்பிப்போம். முடிவு: நேர்மையும் கடின உழைப்பும் இருந்தால் கடவுள் நிச்சயம் உதவுவார்.